ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்டிஜி. இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா GTA 5 தான். என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம போன வீடியோவை பார்த்துருப்பீங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் இன்றைக்கி மிஷின்லாம் ஸ்கிப் பண்ண போகிறோம். நம்ம வாங்க எப்படி ஸ்கிப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே, வாங்க போகலாம். இப்போ நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த காரை மட்டும் நீங்கள் அடித்து உடச்சிங்கன்னா போதும். பி மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட் நம்ம இதே மாதிரி 3 டைம் போனோம். இப்போ நம்ம ஒரு டைம் ஸ்கிப் பண்ணிட்டோம், ஒரு டைம் முடிச்சிட்டோம். அதே மாதிரி உடச்சி இப்போ ரெண்டாவது டைம் இதே மாதிரி பி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கார் டேமேஜ் ஆகிடும். மிஷின் ஃபெயில்டுன்னு வந்துடும். மிஷின் ஃபெயில்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் திருப்பி இப்போ ஏ கொடுத்துட்டிங்கன்னா ரீட்ரைன்னு ஆப்ஷன் வரும். ரீட்ரை ஏ கொடுத்துருங்க. ஏ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் போனீங்கன்னா திருப்பி அதே மாதிரி போயிட்டு திருப்பி அதே காரை போய் உடச்சிருங்க. பி ஆப்ஷனை கொடுத்து காரை உடச்சிருங்க. இப்போ அதே மாதிரி பி ஆப்ஷன் கொடுத்து காரை உடச்சிட்டு இப்போ நீங்கள் மிஷின் ஃபெயிலில் இப்போ வரும் பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா, இதுக்கப்புறம் இப்படி வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு ஸ்கிப் எக்ஸ்ன்னு காமிக்கும். எக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஏ கொடுக்கணும். இப்போ அடுத்த மிஷின் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் மிஷின் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒய் பட்டன் கொடுத்தீங்கன்னா காரை விட்டு இறங்கிடுவான். அவ்வளோதான். காரை விட்டு நீங்கள் இறங்கினா மட்டும் போதும். இதே மாதிரி 3 டைம் பண்ணால் போதும். நீங்கள் இறங்கி சும்மா நின்னாலே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. சும்மா நின்னீங்கன்னா அவ்வளோதான். அவன் ஃப்ராங்க்லின் அவன் ஃப்ரெண்டு லேம்பர்கிட்டேருந்து தப்பிச்சிட்டான்னு வந்துடும். தொலைஞ்சு போயிட்டான்னு வந்துடும். இப்போ நீங்கள் அதே மாதிரி திருப்பி ஒய் கொடுத்து இறங்கிடுங்க. இறங்கிட்டிங்கன்னா இப்போ அந்த கார் அங்கே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் இப்போ மிஷின் ஃபெயில்டுன்னு வந்துடும். இன்னும் இதே மாதிரி ஒரு டைம் பண்ணணும். மொத்தமாக 3 டைம் பண்ணணும். இதேமாதிரி பண்ணிங்கன்னா செகண்ட் மிஷினும் ஸ்கிப் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் டைம் திருப்பி இப்போ ஏ கொடுத்துட்டு இது பண்ணணும். சாரி கேஸ், நான் தெரியாமல் ஸ்கிப் ஃபஸ்ட்லேருந்து வர வச்சிட்டேன். அதை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், வந்தாச்சு கேஸ். இப்போ தேர்ட் டைம் அவ்வளோதான், இறங்கியாச்சு. இப்போ அவங்க கார் அங்கே வரைக்கும் போயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ மிஷின் ஃபெயில்டுன்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான். நீங்கள் இப்போ வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ எக்ஸ்ன்னு கொடுக்கும். எக்ஸ் கொடுத்துட்டு ஏ கொடுத்தீங்கன்னா மிஷின் ஸ்கிப் ஆயிரும். அவ்வளோதான். மிஷின் ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தேர்ட் மிஷின் ஆரம்பிக்கும். தேர்ட் மிஷின் இப்போ அவங்க ஃப்ராங்க்லின்லேருந்து வரான். இப்போ இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க பேசுகிறாங்க. இப்போ ஏ கொடுத்து ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம பேசட்டும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஏ கொடுத்து ஸ்கிப் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. திருப்பி அதே மாதிரி இறங்கி மட்டும் நின்னாலே போதும். போலீஸ்லேருந்து தப்பிச்சு சொல்லுவாங்க. நீங்கள் போலீஸ் பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா ஃப்ராங்க்லின் ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் ஆயிடுவான். அவ்வளோதான். இப்போ நீங்கள் போலீஸ் பக்கத்தில் போய் நின்றுடுங்க. அவ்வளோதான். ஃப்ராங்க்லின் சரண்டர் ஆகிட்டான். அவ்வளோதான். ஃப்ராங்க்லின் இப்போ அரெஸ்ட் ஆகிட்டான். அதனால் மிஷின் ஃபெயில் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் 3 டைம் பண்ணணும். 3 டைம் பண்ணாலே போதும். இந்த மிஷினை ஸ்கிப் ஆயிரும் உங்களுக்கு. பாருங்கள், இதேமாதிரி இப்போ இது 2வது சான்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். இப்போ நீங்கள் திருப்பி அதே மாதிரி எடுத்து இறங்கிட்டு அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி இறங்கி மட்டும் நின்னா கூட போதும். போலீஸ் அவங்கள ஆட்டோமேட்டிக்காக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். ஃப்ராங்க்லின் திருப்பி அரெஸ்ட் ஆகிட்டான். ஓகே, ஃப்ராங்க்லின் இப்போ அரெஸ்ட் ஆனதுனால இப்போ மிஷின் ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி இது 3வது சான்ஸ். திருப்பி அதே மாதிரி ஃப்ராங்க்லின் இப்போ அரெஸ்ட் ஆகிடுவான். அதே மாதிரி இறங்கிங்கன்னா அரெஸ்ட் ஆகிடுவான். அதோட மிஷின் 3வது டைம் ஸ்கிப் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல இறங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நின்றுங்க. அவ்வளோதான். இப்போ நின்றுட்டிங்கன்னா அவ்வளோதான். போலீஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ராங்க்லின் சரண்டர் ஆகிடுவான். அவ்வளோ சரண்டர் ஆகிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு. வேறு ஒன்றுமே இல்லை கைஸ். இதுதான் இந்த மிஷினு. இது திருப்பி அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஸ்கிப் எக்ஸ் காமிக்கும். அதை கொடுத்து ஏ கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த மிஷினும் ஸ்கிப் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து மிஷின் என்னென்னா, நம்ம ஒருத்தன் கார் திருப்பிட்டு வர சொல்லியிருப்பான்ல, அவன் தான் இவன், இந்த சொட்டையன். அவன் இப்போ டீல் பேசிக்கிட்டு இருப்பான் கைஸ். நம்ம வீட்டுக்கு போக சொல்லுவான். நம்ம போகக்கூடாது. திருப்பி இங்கிட்ட நின்னா அந்த மஞ்சள் கலர் கார் இருக்குல்ல கைஸ், கரெக்டாக இப்போ அங்கே போங்க. மஞ்சள் கலர் காருக்கிட்ட நான் தெரியாமல் இங்கே வந்துட்டேன். சாரி கைஸ், கண்ட்ரோல்ஸ் என் கையிலே இல்லை. அவனா எங்கேயோ போகிறான். நானும் அங்கிட்ட இங்கிட்ட திருப்புறேன். கொஞ்சம் இதுவாகிடுச்சு கைஸ். இந்த கண்ட்ரோல்ஸ் அவ்வளோக்கா விளையாட வரல கைஸ். இப்போ தான் விளையாட பழகிடுவேன். கவலைப்படாதீங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் அப்படியே இப்படி கரெக்டாக இப்போ இந்த மஞ்சள் கலர் காரில் அவங்க டீல் பேசிகிட்டு இருப்பாங்க 2 பேரும். இந்த ஒரு சின்ன பையன் இல்லை, மஞ்சள் கலர் கோட் ஷூட் போட்டு உட்காந்துருப்பாங்க உள்ளே. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கிளோட பையன்.
வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த காரை வந்து ஒரே ஏற்று தான், ஒரே ஒரு ஏற்று ஏற்றுனீங்கன்னா வந்து மிஷின் ஃபெயில் ஆயிரும். பாருங்கள், அவன் அங்கே அவ்வளோதான், ஒரே ஒரு ஏற்று மிஷின் வந்து ஃபெயில் ஆயிடுச்சோம். அப்புறம் இப்போ அவனுக்கும் டீல் பேசிகிட்டு இருப்பானுங்க. டீல் வந்து அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியாச்சு நம்ம டீல், அவங்க டீலை. அப்படி நம்ம வந்து இப்போ மிஷின் ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆயிடுச்சு. அவங்க டீல் பேச விடணும். ஆனால் நீங்கள் பேச விட்டிங்கன்னா அடுத்து வேறு ஏதாச்சும் பெரிய மிஷின் வரும். அதனால தான் இப்போ உங்களுக்கு விளாட்றதுனா விளாட்லாம். இப்போ மிஷின் ஸ்கிப் பண்ணுறதுனா நீங்கள் இப்படி ஸ்கிப் பண்ணிக்கலாம். திருப்பி அதே மாதிரி அந்த கார்கிட்ட போயிட்டு ஒரு ஏற்றுனீங்கன்னா மிஷின் திருப்பி ஃபெயில் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இன்னும் ஒரு சான்ஸ் மட்டும் இதே மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணால் மிஷின் வந்து ஃபெயில் ஆயிரும். வெயிட் பண்ணுங்கள், இதே ஒரே நிமிஷம். அவ்வளோதான். இப்போ வந்து ஏ கொடுத்துட்டு ரீட்ரை பண்ணிட்டு திருப்பி நீங்கள் அதே மாதிரி இங்கே அனுப்பி விடுவாங்க அவங்கள. திருப்பி நீங்கள் வந்து அந்த சைடு திரும்பி அவங்க டீயில் போய் திருப்பி டிஸ்டர்ப் பண்ணி விடணும். போயிட்டு திருப்பி அதே மாதிரி ஒரே ஒரு எடுத்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், டீல் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 3ஆவது டைம் மிஷின் ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா எக்ஸும் ஏவும் கொடுக்க சொல்லுவோம், அது மட்டும் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4ஆவது மிஷினே ஸ்கிப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ராங்க்லின் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவான். இப்போ அவங்க வீட்டில் வந்து அவங்க அவ்வளோதான். இப்போ கட்சின்னு வருது பாருங்கள். அவனும் அவன் ஃப்ரெண்டு லேமரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னமோ பேசுகிறாங்க, என்னன்னே புரியல. ஏதோ பேசுகிறாங்க, என்னன்னே புரியல. ஃப்ராங்க்லினோட தலையை என்னடா இதுன்னு கேட்குறான், என்னன்னே புரியல கைஸ். நம்ம வந்து இப்போ இந்த கட்சினை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். அவ்வளோதான், மிஷின் பார்த்துட்டு வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து ஏ கொடுத்துடணும். வந்து ஏ கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ஸ்கிப் ஆகிரும் மிஷின் ஸ்கிப் ஆகுதுக்கு. இது நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இந்த இடத்துலேருந்து அப்படியே கொஞ்சமாக நவுந்துனீங்க, அவ்வளோதான். நம்ம ரூம்குள்ளே போகணும் இப்போ நம்ம. ஆனால் நம்ம ரூம்குள்ளே போகாமல் எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம ரூம்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம ரூம் எதுன்னே தெரில, அதனால தான் ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்குறேன், எந்த ரூம்னே தெரியாமல். இது வந்து பக்கத்தில் இருக்கிறது கிச்சனு. ஓகே, கண்ட்ரோல்ஸ் வரல கைஸ், அதனால தான் இதே இடத்துல திரும்பி சுற்றி வந்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ரூம்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ராங்க்லினோட ஆன்ட்டி, அவங்களோட வீடு தான். இப்போ அவன் அங்கே தான் தங்கிட்டு இருப்பான். அவங்க அம்மா அப்பாக்கள் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஃப்ராங்க்லின்கிட்ட போய் கேளுங்க. அது டிவியை பார்த்துட்டு என்னமோ கத்திட்டு இருக்காங்க அவங்க ஆன்ட்டி. நம்ம ரூம் எதுவும் தெரில கைஸ், அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ரூமை போய் ட்ரெஸ் மாற்றலான்னு பார்க்குறேன், இதாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இதான் ரூம்னு நினைக்கிறேன், இதுதான் நினைக்கிறேன். இதுவா இல்லை எது? அதாவது கைஸ் இது பாத்ரூம் கைஸ், தெரியாமல் உள்ள வந்துட்டேன் கைஸ். ஓகே கைஸ், பக்கத்தில் இங்கே இருக்குது கைஸ் நம்ம ரூம். ஓகே கைஸ், இங்கே தான் நம்ம ரூம் இருக்குது. ஓகே, இப்போ இங்கே வந்தாச்சு. முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிடலாம். ட்ரெஸ்ஸுக்கு இதை அமுத்தினா ட்ரெஸ்ஸு மாறுமா? ஓகே, அமுத்திட்டேன். இருங்க கைஸ், ஃபோன் நான் தான் எடுத்துட்டேன். சாரி கைஸ், வேறு ஒன்றும் இல்லை, நான் தான் தெரியாமல் ஃபோன் எடுத்துட்டேன். நான் கூட ஃபோன் வருதுன்னு நினச்சேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எந்த பட்டன் எடுத்துறது? இங்கே கைஸ் இந்த பட்டன்னு தெரில கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், வந்துருச்சு கைஸ். அந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரைட் சைடில் இருக்க நமக்கு நீங்கன்னா மாறும். இதில் வந்து நம்ம இப்போ வந்து டிஷர்ட் போடலாம். என்ன டிஷர்ட் போடலாம் தெரியல. ஒயிட் ஓஜி டிஷர்ட்டா, ஆனால் பிளாக் ஓஜி டிஷர்ட் இது கூட நல்லா கைஸ், இதுவே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பி கொடுத்து பேக் கொடுத்துறோம்னா ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு நம்மளால் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ பி கொடுத்து பேக் கொடுத்துட்டு வேறு என்ன போடலாம்? இப்போ என்ன போடுறதுன்னு தெரியல கைஸ், வேறு என்ன போடுறதுன்னே தெரியல. லாங் ஸ்லீவ்ஸ் கைஸ், இவனுங்க பாருங்கள், அடிக்கிற வெயிலுக்கு லாங் ஸ்லீவ்ஸ் போட சொல்கிறானுங்க. எப்படி இருக்கானுங்க பாருங்கள், லாங் ஸ்லீவ்ஸ்லாம் போட்டால் உடம்பு வெந்துடும் கைஸ். அதனால தான் ஆஃப் ஸ்லீவ்ஸ் போட்டிருக்கேன். அது இப்போ வந்து நம்ம ஷூ வந்து என்ன ஷூ மாட்டுறது? இந்த ஷூவே நல்லா தான் கைஸ் இருக்குது, இதை போட்டுக்கலாம். அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். இதுவே பேண்ட் இதுவே நல்லா தான் இருக்குது. மேலே ஜாக்கெட்ஸ்லாம் இதுவான கைஸ், இதுவே இருக்கட்டும். ஓகே கைஸ், இந்த ட்ரெஸ்ஸே போதும் எனக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே போகணும்னு நினைக்கிறேன். நான் தெரியாமல் இங்கே வந்துட்டேன். ஓகே, சிவன் வேறு அங்கங்கே பதியும் நின்றுக்கிறான். நான் தெரியாமல் பட்டன் அமைச்சிடுறேன். இப்போ நம்ம வெளியே தான் போகணும், நம்ம தேவையில்லாமல் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து
இது நம்ம ரூம் கேஸ் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த அங்கே இருக்குது கேஸ் வெளியே போகிற வழி. கண்ட்ரோல்ஸே வராமல் இவன் வாட்டிக்கு எங்கேயோ சுற்றுறாங்க கேஸ். நானும் எப்படியோ திருப்புறேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேம்ஸ் விளாட்ருக்கேன் கேஸ். ஆனால் இந்த ஒரு கேம் தான் கேஸ் இப்படியே இருக்குது. கண்ட்ரோல்ஸே வர மாட்டேங்குது கேஸ். ஓகே, இப்போ கதவை திறந்து வெளியே போயிடலாம். ஃப்ராங்க்லினோட கார் எங்கே இருக்குது? ஃப்ராங்க்லின் தனியாக கார் இருக்குமே, வீட்டு முன்னாடியே இருக்காதா ஒருவேளை? ஓகே கேஸ், மேப்பில் கார் சிம்பிள் காட்டுது. அங்கே போகிற முன்னாடி இப்படி சைடில் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். சைடில் ஒன்றுமே இல்லை கேஸ். சிமியன் கேஸ் அந்த சொட்டத்தடியும் தான் கூப்பிட்றான். அட்டன் பண்ணுறது எப்படின்னு தெரில. எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோனை தெரியாமல் வச்சிட்டேன் கேஸ். ஓகே, இப்போ போய் நம்ம காரை பார்க்கலாம். ஃப்ராங்க்லினோட கார் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கேஸ். எப்படி இருக்குது ஃப்ராங்க்லினோட காரு? கராஜில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கேஸ். ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போகலாம் கேஸ். வந்தோடனே கராஜ் அதுவாக ஓப்பன் ஆகுது. சூப்பராக இருக்குது கேஸ். வெள்ளை கலரில் இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு போனால் அழுக்காயிடாது. அதனால் உள்ளே இருக்கட்டும் கேஸ். வேறு இவன் காரையாக திருடிட்டு நம்ம போயிடலாம் கேஸ். வாங்க, திருப்பி இவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க கேஸ். எனக்கு எப்படி அட்டன் பண்ணுறதுனே தெரில. எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அவன் காரை வேறு கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ எந்த காரும் அங்கே வருது கேஸ் கார். இதில் எந்த கார் நல்லா இருக்குன்னு பார்த்து நம்ம இதில் ஏறிக்கலாம் கேஸ். ஃபஸ்ட்டு இது என்ன கார்? இந்த கார் எனக்கு பிடிக்கல கைஸ். பிடிக்கல எனக்கு இந்த காரே பிடிக்கல. இருந்தாலும் போட்டோம். இது என்ன கார்? இந்த காரை எனக்கு பிடிக்கல கைஸ். கைஸ் எப்படியோ கனெக்ட் ஆகிடுச்சு கைஸ் காலு. எப்படியோ ஏதோ ஒரு பட்டன் தொட்டேன் ரேண்டமாக. இது என்ன கைஸ் பழைய கார் மாதிரி இருக்குது. ஜீப் நல்லா இல்லை கைஸ். என் வேறு என்னமோ பேசிக்கிட்டே இருக்கான். அதுக்கு பின்னாடி ஒரு சிவப்பு கலர் கார் நல்லா இருக்குல்ல கைஸ். நாங்கள் போய் அதை ஏறுவோம். நின்றாடே நின்றான். படிக்கிஸ் நல்ல வேலை. நம்ம சொல்கிறது இங்கே நின்றுருக்காங்க பாருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம போயிட்டு வெளியே உள்ளே இருக்கணுங்க வெளியே தள்ளிட்டு நம்ம பாட்டுக்கு இப்படி கிளம்பிடணும் கேஸ். எனக்கு வண்டி ஓட்ட வராது. நான் ஓட்டுறதை பார்த்து திட்டாதீங்க ஓகேவா? மேப்பில் வந்து நம்மளுக்கு லொக்கேஷன் காமிச்சிருக்கு. அங்கே தான் போகணும். அதுக்கு தான் நான் ஷார்ட்கட்டில் போகலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். எதுக்கு நேராக போய்கிட்டு ஷார்ட்கட்லேயே போகலாம். கைஸ் ஐயோப்பா சாரி கைஸ். ஓகே கைஸ், நான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் நாங்கள் வந்து கட் பண்ணிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அவன் கடைக்கிட்ட சிமியனோட கடைக்கிட்ட வந்தாச்சு கைஸ். கடைக்கு ஆப்போசிட்டில் தான் கைஸ் இருக்குது. இங்கேருந்து இங்கே போக மாட்டேங்கிறானுங்க கைஸ். இங்கே பாருங்க, இவன் வந்து என்னை இங்கிட்டு இழுத்துட்டு போகிறான். நான் இங்கிட்டு போகணும்னு பாருங்களேன் கைஸ். ஸோ போங்கடா பாடி கைஸ். எப்படியோ வந்தாச்சு. ஓகே, இப்போ இங்கேருந்து இறங்கிடலாம். ஃபஸ்ட்டு கார்லேருந்து எப்படியோ இறங்கிட்டு கடை வழி எங்கே இருக்குது? உள்ளே போகிற வழி வாங்க. உள்ளே போகிற வழி கேட்டு இந்த அங்கே தான் இருக்குது. அதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த அங்கே தான் கைஸ் இருக்குது முன்னாடியே. ஏன் ஓடலன்னு கேட்காதீங்க. எனக்கு ஓடுனா கண்ட்ரோல்ஸ் வர மாட்டேங்குது. நின்னா கூட ஓரளவுக்கு வருது. நடந்து போனால் கூட ஓடுனா கண்ட்ரோல்ஸே வர மாட்டேங்குது கைஸ். வேறு ஒன்றும் இல்லை. அதனால நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். இப்போ யார்? இங்கே ஏதோ ஜன்னல் இருக்குது. ஜன்னல் வழியாக உள்ளே போக முடியுமா? யார் கைஸ் இவங்க? நம்ம வந்து ஜன்னல் வழியாக உள்ளே போக முடியுமான்னு பார்த்தது. அவங்க எதுக்கு போகிறாங்க? நான் உள்ளே போக முடியுதுன்னு நான் பார்த்தேன். தெரியல. ஒருவேளை நம்மளை பார்த்து பயந்து போயிட்டாங்க போல். எல்லாம் போலீஸ் கேஸ் கொடுக்க போயிட்டாங்களா கைஸ்? நம்ம கார் திருடிட்டு வந்து விற்கிறோம். பார்த்து போலீஸ் கேஸ் கொடுக்க போயிட்டாங்களோ தெரியல. ஓகே கைஸ், இப்போ அவன் வந்து எங்கே வழி இருக்குன்னே தெரில கைஸ். வழி ஆனால் அங்கே தான் இருக்குது. ஆனால் அது வழியாக உள்ளே போக முடியல கைஸ். அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது நம்மளுக்கு. அந்த இடத்துல தான் கைஸ் வழி இருக்குது. ஆனால் அந்த வழியில் உள்ளே போக முடியல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த திருப்பி இதே வழியே போக முடியல. இப்போ நம்ம வந்து கடைக்கு பின்னாடி வழியில் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. பின்னாடி வழியிலே போவோம். அப்படியே கடையை சுற்றி எல்லா சைடும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் கைஸ். பார்த்துட்டு அங்கே எங்கேயாச்சும் வழி இருக்கும். கண்டிப்பாக வழி அங்கே தான் கைஸ் போவோம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வழியே வைக்கலைங்க. சிமியன் பேரை பாரு. சிமியன் நல்லாவே இல்லை கைஸ். இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வழியாக வந்தாச்சு. இங்கே என்னது ஏதோ வழி இருக்குது. சாரி, ஒரு மெசேஜ் வந்துடுச்சு மேலே. இப்போ வந்து இங்கே ஒரு வழி இருக்குது. அந்த வெளியே உள்ளே போகணும்ல. இப்போ இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். எங்கே போகிறது? பேச அங்கே ஒரு வழி இருக்குது பார்த்துட்டேன்.
அங்கே தான் போயிட்டுருக்கேன். அதான் அப்படியே இங்கே திரும்பினீங்கன்னா இங்கே வழி இருக்கு பாருங்க. வழி எங்கே தூக்கிட்டு வந்து வச்சுருக்கானே. நம்ம இந்த இடத்துக்கு வந்தோடனே இப்போ ஒரு கட்சின்னு வரும் கைஸ். அவ்வளோதான், இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து கட்சின்னு ஆரம்பிச்சிருச்சு கைஸ். இப்போ வந்து இவன் என்னென்னமோ பேசுகிறான், கட்டிலாம் குடிக்கிறான். நீ கட்டிலாம் குடிக்காத, எதுக்குடா கட்டி பிடிக்கான்னு நம்ம கேட்குறோம். இப்போ போயிட்டு ஏன் என்னையை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டால் இவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான் கைஸ். எங்கே கூப்பிட்டு போகிறான்னு பார்த்தா இங்கே வந்து என்னமோ காமிக்கிறான். பார்த்தா எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்தா கைஸ். நான் எதுவுமே பண்ணல கைஸ். இப்போ வந்து ஃப்ராங்க்லினே சொல்கிறான், நான் எதுவுமே பண்ணல, எல்லாமே லேமர் தான் பண்ணான். ஆனால் இது எனக்கு எதுக்கு எம்ப்ளாயி பட்டத்தை கொடுக்குறீங்கன்னு கேட்குறான். அதனால் நான் மிஷினை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃப்ராங்க்லின் வந்து பின்னாடி வாடான்னு சொல்லிட்டு லேமரை கூப்பிட்டு போகிறான். இது ஏதோ பீச்சுக்கு போகணுமா, அங்கே போயிடலாம் நம்ம. இப்போ பீச்சில் எவனோ வந்து ஒரு வண்டி வச்சுருக்கானா, பைக்கு. அந்த வண்டியை போய் திருடிட்டு வரணுமா, அதான் நம்ம நெக்ஸ்ட் மிஷினு. இப்போ வந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா இப்போ நம்ம கார் எட்டு போகிறது இல்லை எப்பயுமே. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேம்போர்கினி இருக்குது. இதுதான் கைஸ் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். இதெல்லாம் லேம்போர்கினியான்னு கேட்காதீங்க, இதுதான் கைஸ் லேம்போர்கினி. இது வந்து கொஞ்சம் பழைய லேம்போர்கினி, வேறு ஒன்றும் இல்லை, அதனால தான் இப்படி இருக்குது. இப்போ வந்து நீங்கள் புது லேம்போர்கினி வேணும்னா கடையில் தான் போய் வாங்கணும். இல்லாட்டினா நீங்கள் வந்து எவனாச்சும் ரோட்டில் ஓட்டிகிட்டு வந்தாலும் உங்களுக்கு லக்கு இருந்தால் ஓட்டிகிட்டு இருக்கோம் ரோட்டில், அப்போ நீங்கள் போய் ஆட்டையை போட்டுக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் போய் உங்களுக்கு காசு கொடுத்து கடையில் வாங்கிக்கலாம் கைஸ். இப்போ வந்து கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம போகலாம் கைஸ். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் வருது. கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம போகலாம். ஓகே கைஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது கைஸ், ஒரே இடி. நான் கூட அந்த ஓட்டை வழியாக உள்ளே போயிடலான்னு பார்த்தேன் கைஸ், ஆனால் உள்ளே போக முடியல. இந்த வழியில் போகக்கூடாது கைஸ், இந்த வழி கொஞ்சம் டேஞ்சரான வழின்னு நினைக்கிறேன். ஆனால் மேப்பில் அந்த வழி போடல, இந்த வழி தான் போட்டிருக்கு. அதனால தான் நான் இந்த வழியில் போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி இங்கிட்ட வந்துட்டு அப்படியே இங்கே திருப்பி இப்படி போயிடலாம் கைஸ். ஐயோ கைஸ், இப்போ தான் நான் ட்ரைவிங் கற்றுட்டு வரேன் கைஸ். அங்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் அங்கே உங்களுக்கு காமிக்கல. இங்கே வந்துட்டேன், கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் எங்கே போகணும், நேராக தான் போகணுமா? ஓகே கைஸ், நேராக தான் போக சொல்கிறாங்க. ஓகே, வண்டி எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்லி நான் வண்டி தெரியாமல் மாட்டிக்கிச்சு கைஸ். இப்போ இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டினோடனே அவன் இறங்கிட்டான், நம்மளும் இறங்கிடுவோம். ஏன்னா தான் நம்ம தான் எம்ப்ளாயி அப்போ மந்த்தாக இருந்தாலும் அவன் தான் வந்து லீட்ரு நம்மளுக்கு. பாருங்களேன், ஏன்டா இப்படி இருக்க கைஸ். இவன்கிட்ட சாவி இருக்கான், அவன் மாட்டுக்கு போனான் கைஸ். கைஸ் இவன் பாருங்களேன், போன பாட்டில் இப்படி தான் பதுக்கி திருட மாதிரியாக போனான் கைஸ். இந்த பாட்டில் ஏறி குச்சி நீ மாட்டி விடுறதுலேயே இருக்காங்க கைஸ். நீங்கள் திருட மாதிரியே நடந்துக்கூடாது கைஸ். சொல்லப்போனால் திருட வந்தவன் இவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அச்சசன் திருட்டு புத்தியை காமிக்கிறாங்க கைஸ். இப்போ நான் போய் கொல்ல போகலான்னு போகிறேன், அவன் போய் கொண்டுட்டாங்க கைஸ். எவ்வளோ திமிரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல எங்கே அந்த கார் இருக்குன்னு தெரில, பைக்கு. இப்போ வந்து எங்கே போகிறதுன்னு தெரில, தேவையான நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். அவனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகணும், ஆனால் அவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். இங்கே இருக்கிறது நேராக ஒரே வழி, அதனால தான் நான் நேராக போய்கிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னு தெரியல. பூனை போது வரேங்க கைஸ், 2 பூனை. நல்ல வேலை இதையாச்சும் விட்டு வச்சாங்க கைஸ், இல்லைன்னா அதையும் போட்டு கொண்டிருப்பான் படுபாவி பையன். அதையும் போட்டு கொல்லாமல் விட்டானே. இப்போ வந்து நம்ம இந்த கராஜுக்குள்ளே தான் அந்த பைக் இருக்குன்னு நம்புகிறோம். இந்த கராஜுக்குள்ளே பைக் எங்கே இருக்குன்னு தேடலாம் கைஸ். இப்போ அவனும் அதான் சொல்கிறான், கராஜுக்குள்ளே எங்கேயோ இருக்குது, எந்த கராஜுன்னு கரெக்டாக கண்டுபிடின்றான். அவன் தேட மாட்டான் போல, நம்மளவே தேட விட்றான் கைஸ். இந்த கராஜுக்குள்ளே எதுவுமே இல்லை கைஸ், ஒன்றுமே இல்லை கைஸ். உள்ள இந்த அங்கே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கராஜ் இருக்குது கைஸ், பெருசாக. அது பெரிய கராஜ் இல்லாமல் ஒரு சின்ன பைக்கு வச்சுருப்பாங்க, அது எனக்கு தெரில கைஸ். இப்போ இந்த இடத்துல தான் கட்சின்னு வருது நம்மளுக்கு. இப்போ இவன் இந்த இடத்துக்குள்ளே தான் வரான், ஆனால் உள்ளே பைக்கு காணும். 2 பேரும் அதான் பேசிக்கிறாங்க பைக் எங்கன்னு. இப்போ வந்து இங்கே வந்து அந்த கேங், இந்த இடத்துல அந்த கேங் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம திருட தான் வந்திருக்கோன்னு. இப்போ வந்து வெப்பன் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் கன்று கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வெப்பன் எங்கே இருக்குது, நம்ம பேக்கில் இருக்கா? ஆமாங்க கைஸ், பேக்கில் தான் இருக்குது. நம்ம வந்து வெப்பன் எடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து நான் வெப்பன் கூட எடுத்தது தெரியாமல் நான் வாட்டி நின்றுட்டுருப்பேன், ஏதோ பண்ணிகிட்ருப்பேன். வெப்பன் கூட எடுத்தது தெரியாமல். ஆனால் வெப்பன் கையில் தான் இருக்குது, அதை கூட நான் இன்னும் பார்க்கல. ஓகே, இப்போ வெப்பன் கையில் வந்துடுச்சு. இப்போ வந்து இங்கே இருக்கிறவங்களாம் சுடணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது,
இந்த இடத்துல சுடலாம். ஏன்னா நம்மளுக்கு சுடுற மிஷின் தானே, ஈஸியாக வரும், அதனால் சுட்டுலாம். வந்து எப்படி சுடுறதுனே தெரில கீஸ். அதனால் நானும் எதோ வாட்டலாம் அழுத்துறேன். ஆர்டிஎம் தானே சொல்கிறேன் கீஸ். ஆனால் எனக்கு இங்கே ஸ்கோப் கரெக்டாக வைக்க தெரில கீஸ், எய்மு. அதனால் நான் சரியான அடி வாங்கிட்டுருக்கேன். நானும் பக்கத்தில் போயாச்சும் அடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஆனால் பக்கத்தில் கூட போக விட மாட்டேங்கிறானுங்க நம்மளை. நான் எங்கெங்கேயோ போய் ஒளிலான்னு போவேன். ஆனால் இந்த பையன் மாதிரி 2 பேர் சுற்றுவாங்க கீஸ். 2 சைடு அந்த மாதிரி என்னை சுற்றுவாங்க. ஃப்ராங்க்லின்னு சொல்லிட்டான். இப்போ திருப்பி அந்த மிஷினை ஸ்கிப் பண்ணிட்டு நான் திருப்பி இங்கே வந்துட்டேன். அவ்வளோதான். நம்ம ஃப்ரெண்டு வந்து இங்கே எல்லாத்தையும் போட்டு சொல்லிட்டுருக்கான். வந்து நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வாட்டு இங்கே நிற்போம். எதுவுமே நம்ம பண்ண வேணாம். நம்ம லேமரே பார்த்துப்பான் எல்லாத்தையும். ஏன்னா அவன்கிட்ட தான் பெரிய கன் இருக்குது, நம்மகிட்ட வெறும் பிஸ்டாலை கொடுத்துருக்கான் கைஸ். அவன் மட்டும் ஏதோ மிஷின் கன் வச்சுருக்காங்க, நம்மகிட்ட வெறும் பிஸ்டால் தான் கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு தான் இருப்பேன். எங்கே இருக்கானே தெரில கைஸ். எங்கே போனவன் நான் எங்கே இருந்தோ சுடுறான் கைஸ். அங்கே இருக்கான் கைஸ், காருக்கு பின்னாடி. லாமரே சுடுறாடே, லாமரே சுடு. என்கிட்ட வேறு கண்ணில் புல்லட் கழிச்சு கைஸ். அதனால தான் நானும் சுடாமல் இருக்கிறேன்னா கொஞ்சமாக சிகில் பண்ணியிருப்பேன். அவனுக்கு இங்கேருந்து சுட்டு பயம் காமிச்சு என் மேலே கவனத்தை கொண்டு வந்து வச்சுருப்பேன். பாவம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபிஸ்ட்லேயே போய் அவன் அடிச்சிடலாம் கைஸ், பக்கத்தில் போயிட்டு. பாவம், அவன்கிட்ட கன்று இருக்குது, நம்மகிட்ட கன்று இல்லை, அதான் பிரச்சனை. இங்கே நானும் இந்த இதுக்குள்ளலாம் ஷெட்டுக்குள்ளலாம் கராஜுக்குள்ளலாம் போயிட்டு சுற்றி போய் அவனை தலையிலே அடிக்கலான்னு போவான் கைஸ். அவன் சுட பார்ப்பான், நான் பார்த்துருவேன் இந்த இடத்துல. திருப்பி நம்மளுக்கு புல்லட் கொடுத்துட்டானுங்க, லோடு பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நம்ம நின்றுக்கிட்டு அவனை போய் சுடலாம் வாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல அவனை சுட ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஆனால் கரெக்டாக ஒரு புல்லட் கூட அவன் மேலே பட மாட்டேங்குது கைஸ். கரெக்டாக சுற்றுலா ஃப்ராங்க்லினே. இந்த இடத்துல நான் வாட்டுப்பேன் கைஸ், உட்காந்து அவங்க சுட்டுக்கிட்டு இருப்பேன். கடைசியில் பார்த்தா என்னென்னு பார்த்தா ஃப்ராங்க்லின் சுற்றுறாங்க கைஸ். இப்போ வந்து நம்ம அந்த மிஷினை ஸ்கிப் பண்ணியாச்சு. அந்த மிஷினை ஸ்கிப் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து திருப்பி இந்த இடத்துல ஓட விட்றானுங்க. எவனோ பைக் எடுத்துகிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். ஐயோ கைஸ், இப்போ நம்மளை திருப்பி அந்த பைக்கு போய் சேஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம், இந்த மிஷினை ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இந்த மிஷின் வந்து ரொம்ப தூரம் அவன் போயிடுவான் கைஸ். அதனால் அவன் போய் பிடிக்கிறது கஷ்டம். அதனால் நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிடலான்னு எனக்கு தோணுது. ஓகே கைஸ், நான் ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறம் காமிக்கிறேன் கைஸ். அவ்வளோதான், மிஷினை ஸ்கிப் பண்ணிட்டேன். மிஷினை ஸ்கிப் பண்ண வந்து கட்சின்னு வந்துடுச்சு. இப்போ வந்து இவனுக்கு 2 பேர் இங்கே வந்துட்டானுங்க. இப்போ அந்த இவன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான் நம்மளை, ஏன்டே இவ்வளோ லேட்டுன்னு. ஏன்னா அவன் வந்து அந்த கார் எடுத்துகிட்டு சீக்கிரமாக வந்துட்டான். அவன்கிட்ட வந்து லம்போர்கினி, அவன் சீக்கிரமாக வந்துட்டான். நம்மளே தான் லேட்டாக அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க கைஸ். இப்போ வந்து அவன் அந்த பைக்கை எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் கத்தி கூப்பிட்றோம், நம்ம கவனிக்காமல் போயிடுறாங்க கைஸ். அங்கே வந்து ஒரு வெள்ளை கலர் கார் இருக்குது, மிஷின் பாஸ் ஆகிடுச்சு. எப்படியோ நம்ம எப்படி தான் ஸ்கிப் பண்ணாலும் அந்த மிஷின் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிடும் கைஸ். அதனால தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த காசு வந்து அவனை உங்களுக்கு வந்துடும். ஆனால் ஏன் எனக்கு வர்றேனே தெரில. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். பாய் ஃப்ரம் எம்டிஜி. பாய் பை பை பை. அடுத்து நம்ம வேறு ஏதாவது நல்ல வீடியோன்னு சொல்லிக்கலாம். பாய் ஃப்ரம் எம்டிஜி. பாய் பை 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 பாய் பாய் பை பாய்.